மக்களே, இந்த நொடியிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆடம்பரமான பங்களா, நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல தூக்கம், ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் உங்களுக்கு தரப்படுகிறது. எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள். அடடா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தானே இத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்லுவீங்க. எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கனவு வாழ்க்கை இதுதான். எந்த விதமான பொறுப்புகள் தேவையில்லை, கடமைகள் தேவையில்லை, வருத்தம், கவலை, பிரச்சனை, சவால்கள் எதுவுமே இல்லாத வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சதுன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் நம்ம அழிஞ்சிடுவோம். நம்ம மட்டும் கிடையாது, நம்மளுடைய இனமே அழிந்து விடும். யுனிவர்சல் 25 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட எலிகளை எடுத்துக்கிறாங்க, அதுக்கு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் கொடுக்குறாங்க. அந்த எலிகளுக்கு எந்த வேலையும் கிடையாது, பொறுப்புகள் கிடையாது, கடமைகள் கிடையாது. நேரத்துக்கு நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், இனப்பெருக்கம் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்பை கொடுக்குறாங்க. கொஞ்சம் வருடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது தான் அந்த எலிகள் இனத்தோடு முற்றிலுமாக அழிந்து விட்டது. இதற்கு முக்கியமான 5 காரணங்களை சொல்கிறாங்க. அதில் முதல் காரணம் என்னென்னா, வளங்கள் மட்டுமே போதாது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு தேவையான உணவு, தேவையான இருப்பிடம், நான் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் இருந்துட்டால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எலிகளுக்கு அது கொடுக்கப்பட்டது, ஆனால் அது வாழ்ந்துச்சானா இல்லை, அடியோடு முற்றிலுமாக அழிந்து விட்டது. இப்போ எலிகளுக்கு கூட இந்த சொஃபஸ்டிகேட்டடான வாழ்க்கை முறையை வைத்துக்கொண்டு வாழ முடியல. அதை தாண்டிய நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டது. எலிகளுக்கே அது தேவைப்பட்டுச்சுன்னா மனுஷங்களுக்கு தேவை இருக்காதா என்ன? இரண்டாவது விஷயம் என்னென்னா, அதிகமான நெருக்கடிகள், அதிகமான சிக்கல்களை உருவாக்கும். இப்போ எலிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் தான் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் சொஃபஸ்டிகேட்டடான இடம். ஆனால் எலிகள் இனப்பெருக்கம் பண்ணி நிறைய எலிகளாக உருவாயிருச்சு. 50 ஆச்சு, 50 100 ஆச்சு, 100 500 ஆச்சு, இப்படி நிறைய எலிகள் உருவாயிருச்சு. ஆனால் இடம் பத்தலை. அதனால் நிறைய எலிகளுக்குள்ள நிறைய ஒரு போராட்டம், சண்டை சச்சரவுகள், நிறைய சிக்கல்கள் உருவாகிவிட்டது. இது இரண்டாவது ஃபைண்டிங்ஸ். மூன்றாவது விஷயம் என்னென்னா, சமூகம் மற்றும் உறவுகள் மிக மிக அவசியம். அந்த எலிகளுக்குள்ள ஒரு சமூக கட்டமைப்பு கிடையாது, அது உடஞ்சிருச்சு. முதல்ல இருந்துச்சு, நாளாக உடஞ்சிருச்சு. உறவுகள், அது மீதான ஒரு தாக்கம் இல்லவே இல்லை. அப்போ இங்கே என்ன மிக மிக அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம், நட்பு, உறவுகள், இது எல்லாமே நம்மை வலுப்படுத்தும். இது எல்லாமே மனித வாழ்விற்கு மிக மிக அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நான்காவது, வாழ்க்கைக்கான நோக்கம். அந்த எலிகளுக்கு பாருங்கள், எதற்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த நோக்கமே இல்லை. எல்லாமே கிடைச்சிருச்சுல்ல, அப்போ இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு எந்த விதமான உந்துதல் கிடையாது, நோக்கம் கிடையாது. அதனாலேயே அது அழிந்து விட்டது. இப்போ வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னா, அர்த்தமுள்ள செயல்பாடுகள், சில சேலஞ்சஸ் இருக்கிறது தான் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம். இது எல்லாமே வாழ்க்கையை சீரமைக்கப்படும், வாழ்க்கை ரொம்ப மேன்மை அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். அடுத்து 5வது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மனநலமும் சமூக நலமும் மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுகளுக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்து சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பை கொடுத்துருக்கும் பொழுது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுது ஒவ்வொரு எலியுமே அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. நிறைய இடங்களில் தனித்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே மிகப்பெரிய ஒரு சமுதாய கட்டமைப்பு உடைந்து போகிறது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. சொஃபஸ்டிகேட்டடான லைஃப், எனக்கு எந்த சிக்கல்களும் இல்லை, பிரச்சனை இல்லாத லைஃப் நம்முடைய இனத்தையே அழித்து விடும் அப்படிங்கிறது தான். இங்கே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, எல்லாவற்றிலுமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதை நம்ம எப்படி அணுகிறோம், எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய அடுத்த பரிணாமமே இருக்குது. எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஓரறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு மனிதர்கள் வரைக்கும் ஒவ்வொரு முறையும் சவால்கள், சிக்கல்கள், பிரச்சனையை கடந்து தான் பரிணாமமே வளர்ந்துருக்கிறது. எந்த இடத்துலையுமே பிரச்சனை இல்லாட்டி நம்மளே இங்கே இருக்கவே மாட்டோம். அப்போது எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்கிறது. அப்போ அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, அங்கே தான் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. இப்போ இந்த 5 ஸ்டெப் ஃபார்முலா ரொம்ப முக்கியம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பிரச்சனை என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வது, உள்ளது உள்ளபடியே புரிந்து கொள்வது. எனக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு காலகட்டத்தில் ஆஃபீஸே பெரிய பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு ஒரு பிம்பம் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. வாழ்க்கையே பெரிய பிரச்சனை போல் இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணமும் எனக்கு வந்துச்சு. டைமை சரியாக மேனேஜ் பண்ணலையோ அப்படிங்கிற பிரச்சனையும் எனக்குள்ளே வந்துச்சு. இதற்கு எல்லாமே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, நான் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறது மட்டும்தான் ஒரு சிக்கலை தவிர, ஆஃபீஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வேறு இடங்களில் நான் டைமை மேனேஜ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ உண்மையிலே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறது மட்டும்தான். அப்போ இது என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் 2வது விஷயம் என்னென்னா, காரணத்தை ஆய்வு செய்வது. இப்போ ஏன் லேட்டாக போகிறேன் அப்படின்னா, காலையில் லேட்டாக எழுந்திரிச்சேன், அதனால் லேட்டாக போகிறேன். ஏன் லேட்டாக எழுந்திரிச்சேன், நைட்டு லேட்டாக தூங்கினேன், அதனால் லேட்டாக எழுந்திரிச்சேன்.
இப்படிப்பட்ட காரணங்களை ஆய்வு செய்வது. மூன்றாவது, இதற்குண்டான தீர்வுகள் என்ன அப்படின்னு 2-3 தீர்வுகளை நான் எழுத ஆரம்பித்தேன். அதில் முதல் தீர்வு என்ன அப்படின்னா, ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா நான் நிறைய ரிசர்ச் பண்ணுவேன், நிறைய கிளைண்ட்டை மீட் பண்ணுவேன், நிறைய பேர்கிட்ட பேசுவேன். இதெல்லாம் எப்படி நான் மாற்றிக்கொள்வது அப்படின்னா, முதல் தீர்வு இது எல்லாத்தையும் மாற்றி நான் சாட்டர்டே சண்டேஸில் வச்சுக்கணும். நேரமாக சாப்பிடணும், நேரமாக தூங்கணும். இது முதல் தீர்வு. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய அதர் ஒர்க்ஸு, கிளைண்ட் மீட்டிங் எல்லாத்தையும் சாட்டர்டேஸ்க்கு போஸ்ட்போன் பண்ணி வச்சாச்சு. நான் மேனேஜ்மெண்ட்கிட்டையும் சொல்லியாச்சு, என்னோடய வேலை இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு. ஒர்க் லைஃப் பேலன்சிங் கரெக்டாக மேனேஜ் பண்ணியாச்சு. சீக்கிரமாக சாப்பிட்டாச்சு, சீக்கிரமாக தூங்கியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக நேரமாக எழுந்திரிச்சிட்டோம், நேரமாக ஆஃபீஸ் போயிட்டோம். இந்த ஒரே ஒரு ஹேபிட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு இருந்த நிறைய பிரச்சனைகளை அதை மாற்றிடுச்சு. ஆஃபீஸே பெரிய பிரச்சனை அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஆஃபீஸ் ரொம்ப அருமையான ஆஃபீஸ் எனக்கு மாறிச்சு. வாழ்க்கையே பெரிய பிரச்சனைன்னு நினச்சேன், அடடா எவ்வளவு இயல்பாக ஈஸியாக போகுது இந்த வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு அது மாற்றிடுச்சு. பிரச்சனை தான் உண்மையிலேயே பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதை சால்வ் பண்ண தெரியாமல் இருக்கோம் இல்லையா, இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. கூடிய சீக்கிரம் நீங்கள் நிறைய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண கற்றுக்குவீங்க. என்னடா பிரச்சனையே இல்லையே, போர் அடிக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மாறிடுவோம். இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.